ஸோ ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வித் எக்ஸிபிஷன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட 1, 2, 3 மாதிரி 3 மாதத்துக்கு மேலே வீடியோ ஆயிடுச்சு. சரி, இனிமேல் வந்து வீக்லி ஒரு வீடியோவாவது போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு அது போகுதுன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஹெச்பியோட வெப் கேமரா தான் வந்து பார்க்க போகிறோம். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா W100 அப்படிங்கிற மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 555 ரூபாய்க்கு வந்து கிடச்சி. ஸோ இது 555 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 480p கேமரா குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வாங்கலாமா இல்லை ஹெச்டியில் இருக்க கேமரா வாங்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன் வந்து இருந்தது. இருந்தாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து வாங்கின வரைக்கும் ஒர்த்தா அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரெகுலர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 ரூபா, 850 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் விற்பாங்க. அமேசானில் ஆஃபர் டைம்லேயே வந்து 1200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ நான் வாங்கின 555 ரூபாய்க்கு ஒருத்தா தான் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெச்பியோட அந்த வெப்கேம் பாக்ஸு. முன்னாடி வந்து மாடல் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 கேபிள் செட்டப், மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஃபோக்கஸ், ட்ரைபாட் சப்போர்ட்லாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரைபாடும் நம்ம வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரூ யூஸ் பண்ணி. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்சைட் டவுன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்ட் வே டு ஓப்பன். ஸோ பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸர் மேனுவல் வந்து இருக்குது. இது வேணால் நீங்கள் படித்து பார்த்து என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இருக்குது. கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் மட்டும் நீங்கள் ப்ளக் பண்ணால் போதும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்கேம் வந்து இங்கே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போயே ஏன் சாங்கிட்டுருக்கு. ஓகே, இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்களுக்குள்ளே சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து எப்படி வேணுமோ அது மாதிரி, அதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த கிளாப் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவங்க சொன்ன ஹோல். இதில் வந்து நம்ம ட்ரைபாட் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம கம்ப்யூட்டர் மேலே ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னோடய கம்ப்யூட்டர் பின்னாடி இருக்குது, அதில் தான் வந்து ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து என் ஃபேஸில் லைட் வந்துருக்கு. ஸோ கேமராவை கழட்டி கீழே வச்சுருக்கேன். நீங்கள் வந்து என் முகத்தில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது கிடைக்குது. நான் முகத்தை வந்து நான் லைட் இருக்க பக்கம் வச்சேன் அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்ல அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸ்டில் இந்த குவாலிட்டி, இந்த ஃபோக்கஸ்லாம் வந்து செட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபைடானு கேட்டால் நாட் சாட்டிஸ்ஃபைட் தான் வந்து சொல்லணும். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து தெரியும் என்னோடய சிஸ்டமில் வந்து இப்போ நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக என்னை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து டில்ட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து நம்ம புதுசாக வாங்கிட்டு ஹெச்பியோட வெப்கேமில் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எப்படி ஃபோக்கஸ் செட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியலை. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அங்கே எப்படி எனக்கு தெரியுதுன்னு சொல்லி தெரியல. ஆனால் இங்கே வந்து பார்க்குறதுக்கு ஓரளவு ரொம்ப பிளராக இருக்குன்னு நான் வந்து சொல்லணும். 50 ரூபாய்க்கு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவு தான் இருக்குது. தவிர இது ஃபோக்கஸ் மட்டும் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஃபோக்கஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த கேமராவோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற நாப் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து நீங்கள் சிஸ்டம்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபோக்கஸ் வந்து ஸ்விட்ச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஓகே. ஸோ இது வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது வந்து தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி. ஸோ 1055 ரூபாய்க்கு நான் ஓப்பன் பண்ணோன்னே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆனால் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சோன்னா வந்து எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைடாக வந்து இருக்குது. என்னோட சிஸ்டம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சு மானிட்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆப்வியஸாக வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ
ஸோ ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி தேவைப்படுமோ அதை வந்து கண்டிப்பாக இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.